மொறு மொறு ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெய் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம ஒரு பவுல் வச்சு அதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா உதுத்து சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு பிஞ்ச், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு பைண்டிங்காக 1/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சூடான எண்ணெயில் சின்ன சின்ன பீசஸாக போட்டு பொரிச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான ஆனியன் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.